Good morning students. Classical algebra next problem இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். Show that the equation x power 4 minus 3 into x cube plus 4 into x square minus 2x plus 1 equal to 0 can be transformed into a reciprocal equation by diminishing the roots by unity. Hence solve the equation சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் 4th டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம யூனிட்டியை இந்த ஈக்குவேஷனோட ரூட்லேருந்து யூனிட்டியை நம்ம டிமினிஷ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிட்டினா என்ன, 1. அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம 1 டிமினிஷ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது கிவன் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x power 4 minus 3 into x cube plus 4 into x square minus 2x plus 1 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்லேருந்து தான் நமக்கு யூனிட்டியை டிமினிஷ் பண்ணணும். யூனிட்டினா என்ன, 1ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ எக்ஸ்ன்னு நம்ம ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 நம்ம டிமினிஷ் பண்ணணும். அப்போ -1 இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா x is equal to 1 அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 1 யூஸ் பண்ணி நம்ம இங்கே இந்த கோஎஃபிஷியன்ஸை நோட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணுவோம். இல்லை எப்படி டிவைட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு x power 4ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x கியூபோட கோஎஃபிஷியன்ட் -3, x ஸ்கொயருக்கு 4, xக்கு -2, கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. இப்போ இதை நம்ம 1ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் 1 நம்ம இங்கே அப்ளை, அதாவது டிமினிஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். இதே போல் டிவைட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அதுதான் நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிங்க எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம். இங்கே 0 அப்ளை பண்ணுவோம். 1 + 0 நமக்கு 1 ஆகும். 1 1 is 1. இங்கே நமக்கு -3 + 1 அப்போ -2 அப்படின்னு ஆகும். -2 × 1 நமக்கு -2 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இங்கே 4, இங்கே -2 சப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். 2 1 is 2, நமக்கு 2 - 2 நமக்கு வேல்யூ 0ன்னு ஆகிடும். 0 × 1 0, நமக்கு ரிமைண்டர் இங்கே 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் உள்ள இந்த ரிமைண்டர்ஸை நம்ம இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம 1ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ இங்கே 0 அப்ளை பண்ணால் இங்கே 1 ஆகும். 1 1 is 1, இங்கே -2, இங்கே +1, அப்போ -1 ஆகும். நெக்ஸ்ட்டு -1 × +1 நமக்கு -1 ஆகும். இங்கே 2 - 1 நமக்கு 1 ஆகும். 1 × 1 1, அப்போ இங்கேயும் நமக்கு 1 வேல்யூ ரிமைண்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணோன்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே 1 அப்ளை பண்ணுவோம். இங்கே 0 1 1 1 is 1, இங்கே 0ன்னு ஆகிடும். 0 1 is 0, இங்கேயும் நமக்கு 1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் நம்ம 1ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கே 0, இங்கே 1, அதாவது 1 + 0 நமக்கு 1 ஆகும். 1 1 is 1, இங்கேயும் 1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். லாஸ்ட்டாக இங்கே சிங்கிள் டேர்ம் வந்துருச்சு இல்லையா, இது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ டிவைட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், இங்கே உள்ள டேர்ம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் நம்ம நோட் பண்ணி கோஎஃபிஷியன்ட் நோட் பண்ணி ஈக்குவேஷன் நம்ம நோட் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நமக்கு 4th டிகிரி ஈக்குவேஷனாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கு இல்லையா, 1 × x power 4 நமக்கு x power 4னே இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷனில். நெக்ஸ்ட்டு +1 × x கியூபு, அதுவும் x கியூப்னே நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 × x ஸ்கொயர் + x + 1 = 0. இப்படி நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி செக் பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1/x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷனும் இதே ஈக்குவேஷனாகவே எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், போட்டு x is equal to 1/x சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், 1/x whole power 4 + 1/x whole cube + 1/x whole square + 1/x + 1 = 0. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 1/x power 4 அப்படின்னு ஆகும், ப்ளஸ் 1/x cube அப்படின்னு ஆகும். இங்கே வந்து நமக்கு 1/x square + 1/x + 1 = 0. இப்போ டினாமினேட்டர் கவனிச்சோம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு 4 இல்லையா, அப்போ x power 4 நம்ம எல்சிஎம் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வேல்யூ நமக்கு 1 ஆகும். ஏன்னா டினாமினேட்டர் x power 4ன்னு இருக்கு இல்லையா, அதனால நியூமரேட்டர் அப்படியே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே x கியூப்னு இருக்குது, இப்போ இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது x power 4ன்னு ஆகும். அப்போ நியூமரேட்டரை நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் இங்கே நம்ம x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த டேர்மில் நம்ம x கியூபால் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு இங்கே 1 தான் இருக்குது, டினாமினேட்டரும் 1 தான் இருக்கும். அப்போ நம்ம x power 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், which is equal to 0. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த டேர்ம் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 0 இருக்கு இல்லையா, அதனால 0ன்னு ஆகிடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம நோட் பண்ணலாம், x power 4 + x cube + x square + x + 1 = 0. இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் நமக்கு சேமாக தான் இருக்குது இல்லையா. அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். therefore the transformed equation is an even degree reciprocal equation. Even degree reciprocal equation with like sign.
சைன் சேமாக இருக்கு இல்லையா, அதனால் வித் லைக் சைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் சைன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செக் பண்ணுவோம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த 2 டேர்மும் சைன் சேமாக இருக்கணும். அதே போல் இங்கே உள்ள செகண்ட் டேர்ம் இங்கே உள்ள செகண்ட் டேர்ம் இந்த 2 டேர்முக்கும் சைன் சேமாக இருக்கணும். இதே போல் இருந்ததுன்னா அது லைக் சைன்னு சொல்லுவோம். டிகிரி வந்து ஈவனாக இருக்குது, அதனால் இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வித் லைக் சைனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும்போது அந்த ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி இதனுடைய ரூட்டு ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பிறகு கிவன் ஈக்குவேஷனுடைய ரூட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ கிவன் ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கு நம்பர் 2 கொடுத்துக்கலாம். நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா ப்ராப்ளத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி நம்ம சொல்யூஷன் நோட் பண்ணணும், ரூட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஈவன் டிகிரி வித் லைக் சைன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ ஈவன் டிகிரியில் லைக் சைன் உள்ள ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், டைமென்ஷனை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்யூஷன் நோட் பண்ணுவோம், அதாவது ரூட்டு கால்குலேட் பண்ணுவோம். எப்படி டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணுவோம், இங்கே x⁴ அப்படின்னு இருந்ததுன்னா x² இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ டிவைடட் பை x². டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும், நமக்கு x⁴ டிவைடட் பை x² அப்படின்னு ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் x³ டிவைடட் பை x² அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் x² டிவைடட் பை x² ப்ளஸ் x டிவைடட் பை x² ப்ளஸ் 1 டிவைடட் பை x² which is equal to 0 அப்படின்னு ஆகும். இங்கே டினாமினேட்டரில் x² இருக்குது, இங்கே x⁴ ஒரு x² கேன்சல் ஆகும். அதே போல் இங்கே நமக்கு x மட்டும் பேலன்ஸ் இருக்கும், இங்கே x² கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு நியூமினேட்டரில் ஒரு x இருக்கு இல்லையா, அது கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் x இருக்கும் ப்ளஸ் 1 x² which is equal to 0. இப்படி நமக்கு ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த 2 டேர்மையும் கம்பைன் பண்ணுவோம். எப்படி x² ப்ளஸ் 1 x² இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே x இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே 1 x இருக்கு இல்லையா, செகண்ட் டேர்ம் நம்ம கம்பைன் பண்ணுவோம். அப்போ x ப்ளஸ் 1 x பேலன்ஸ் உள்ள டேர்ம் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் 1 which is equal to 0. இப்படி நம்ம ஈக்குவேஷன் நோட் பண்ணுவோம். இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த x ப்ளஸ் 1 xக்கு பதிலாக zன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ x² ப்ளஸ் 1 x²க்கு பதிலாக z² மைனஸ் 2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இந்த கிவன் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும். அப்போ புட் x ப்ளஸ் 1 x is equal to z x² ப்ளஸ் 1 x² is equal to z² மைனஸ் 2. இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷனில் z² மைனஸ் 2 அப்படின்னு ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் நமக்கு zன்னு ஆகும் ப்ளஸ் 1 equal to 0. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு z², நெக்ஸ்ட்டு z டேர்ம் இருக்குது, இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது -1 அப்படின்னு ஆகிடும் which is equal to 0. இப்படி ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் ஆகும். அதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் 4th டிகிரியாக இருக்குது. இப்போ நமக்கு ரெடியூஸ் பண்ணி நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா டைமென்ஷனை, அது வந்து செகண்ட் டிகிரி பாலினாமியலாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ரூட்டு கால்குலேட் பண்ணணும். இது ஒரு குவாட்ரடிக்காக இருக்கிறதுனால நமக்கு 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும் இசட்டுக்கு. தென் அந்த இசட் வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அதனுடைய ரூட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுவோம், நமக்கு z ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைடட் பை 2aன்னு ஃபார்முலா தரும் இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பீனா என்ன, நமக்கு இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்குது, ஏங்கிறது 1, சிங்கிறது -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ -b அப்படின்னு சொன்னால் நமக்கு -1 நம்ம அப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1² நம்ம இங்கே நோட் பண்ணுவோம். பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 1 ஆகும் -4ac, ஏங்கிறது இங்கே 1, சிங்கிறது -1 டிவைடட் பை 2 × 1. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆகும், -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும் 1 + 4 அப்படின்னு ஆகும் டிவைடட் பை 2. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5 டிவைடட் பை 2. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இசட்டுக்கு நமக்கு 2 வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதனுடைய ரூட் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். இசட்டுக்கு நமக்கு 2 வேல்யூ, அதாவது ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ, மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ. அப்போ இசட்னுடைய வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ணலாம், -1 ப்ளஸ் √5 டிவைடட் பை 2. அதே போல் நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ என்ன, நமக்கு -1 மைனஸ் √5 டிவைடட் பை 2. இப்படி நமக்கு 2 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுலேருந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனுடைய ரூட்டு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஏற்கனவே நம்ம x + 1 xக்கு பதிலாக தான் இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதனுடைய டைமென்ஷனை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், இசட்டுக்கு பதிலாக x + 1 xன்னு ரீப்ளேஸ் பண்ணி தான் அந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்டை நம்ம நோட் பண்ண முடியும் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கவனிங்க, xக்கு பதிலாக என்ன, இசட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், x + 1 x சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், -1 ப்ளஸ் √5 டிவைடட் பை 2. இங்கே நமக்கு x + 1 x இசட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே -1 மைனஸ் √5 டிவைடட் பை 2. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம சால்வ் பண்ணோம். இங்கே எக்ஸை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், x² + 1 ஆகும் டிவைடட் பை x which is equal to -1 ப்ளஸ் √5 டிவைடட் பை 2. இங்கே நமக்கு
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் √5 டிவைடட் பை 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எக்ஸை நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணணும், 2 நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் தான் இங்கேயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், 2x² ப்ளஸ் 2 அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னாகும் -1 ப்ளஸ் √5 இன்டூ எக்ஸ். இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் இங்கே நமக்கு x² ப்ளஸ் 2 அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னாகும் -1 மைனஸ் √5 இன்டூ எக்ஸ். இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2x². நெக்ஸ்ட் இந்த டேர்ம் நம்ம இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மைனஸ் ஆகும். -1 ப்ளஸ் √5 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்படி நமக்கு ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். அதே போல் இந்த ஈக்குவேஷன் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா 2x² அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்ம்லேயும் மைனஸ் இருக்குது. மைனஸை நம்ம காமனாக வெளில மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போது இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறது இங்கே ப்ளஸ்ன்னு ஆகிடும். ப்ராக்கெட்டில் நமக்கு 1 ப்ளஸ் √5 அப்படின்னு ஆகும் இன்டூ எக்ஸு ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி நமக்கு 2 குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இப்போ இந்த 2 குவாட்ரடிக் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன், அதுக்கான ரூட் நமக்கு கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த 2 குவாட்ரடிக் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், 2x². இந்த மைனஸ் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ன்னு ஆகிடும். இங்கே நமக்கு +1 ஆகும், மைனஸ் √5 அப்படின்னு ஆகும் இல்லையா, இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், x இஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ b உள்ள இடத்துல இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் √5 இருக்குது, a உள்ள இடத்துல 2 இருக்குது, c உள்ள இடத்துலையும் 2 தான் இருக்குது. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும், -bனா நமக்கு இங்கே 1 மைனஸ் √5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² இல்லையா, அப்போ 1 மைனஸ் √5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4ac டிவைடட் பை 2a அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ 2 இன்ட்டு 2 இதை சால்வ் பண்ணால் என்னாகும், இங்கே மைனஸ் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா -1 ப்ளஸ் √5 அப்படின்னு ஆகும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா a² 1, b² நமக்கு 5, √5 ஹோல் ஸ்கொயர்னா 5 ஆகிடும், -2ab இல்லையா, அப்போ 2 இன்ட்டு √5 இப்படி நமக்கு டேர்ம் கன்வெர்ட் ஆகும். இங்கே நமக்கு 4 2s are 8, 8 2s are 16 அப்படின்னு ஆகும் டிவைடட் பை 4. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே -1 ஃபஸ்ட் டேர்ம் இருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம √5 மார்க் பண்ணிக்கலாம். √5 -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √1 + 5 நமக்கு 6 ஆகும். 6 - 16 நமக்கு -10 ஆகும். அப்போது -2√5 -10 அப்படின்னு ஆகும் டிவைடட் பை 4. இப்படி நமக்கு 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குல்லையே, அதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இதில் x இஸ் ஈக்குவல் டு -b அப்படின்னா b உள்ள இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 1 ப்ளஸ் √5 அப்படின்னு இருக்குது, -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b² அப்படின்னா 1 ப்ளஸ் √5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏங்கிறது இங்கே 2, சிங்கிறதும் 2 இல்லையா, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் டிவைடட் பை 2a. அப்போ 2 இன்ட்டு 2 இதை சால்வ் பண்ணுறோன்னா என்னாகும், -1 ப்ளஸ் √5 ப்ளஸ் ஆர் மைனஸ் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம நோட் பண்ணணும். அப்போ a² 1, b² 5 ப்ளஸ் 2ab 2√5 மைனஸ் இங்கே நமக்கு 4 2s are 8, 8 2s are 16 அப்படின்னு ஆகும் டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், -1 ப்ளஸ் √5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் 5 நமக்கு 6 ஆகும், 6 - 16 நமக்கு -10 அப்படின்னு ஆகும். அப்போ 2√5 -10 டிவைடட் பை 4. இப்படி நமக்கு 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இங்கே 4 ரூட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த 4 ரூட்டும் என்னுடைய ஈக்குவேஷனாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம்லே, அதாவது therefore the roots of transformed equation x⁴ plus x³ plus x² plus x plus 1 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணோம் இல்லையா, இதனுடைய ரூட்ஸ் ஆர் என்னென்ன வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, x is equal to √5 -1 plus or minus -2√5 -10 divided by 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்னும் பேலன்ஸ் உள்ள 2 ரூட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், -1 + √5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2√5 -10 டிவைடட் பை 4. இப்படி நம்ம 4 ரூட்ஸுமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், அதனுடைய ரூட் நம்ம 4 ரூட்ஸும் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ரூட்டும் கால்குலேட் பண்ணணும். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்,
கிவன் ஈக்குவேஷனுடைய ரூட்லேருந்து ஒரு யூனிட்டி நம்ம டிமினிஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம டிமினிஷ் பண்ணி நோட் பண்ணதுனால இந்த ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டில் நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது யூனிட்டியை ஆட் பண்ணுறோன்னா கிவன் ஈக்குவேஷனோட ரூட்டு கிடைச்சிரும் இல்லையா. நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். therefore the roots of the given equation given equation 1 ஆர் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், இந்த ரூட்ஸோட ஒன்று நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ஆட் பண்ணால் என்ன ஆகும், அதாவது ஃபஸ்ட் நம்ம √5 -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -2 √5 -10 டிவைடட் பை 4ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரூட்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன். இது கூட நம்ம 1 ஆட் பண்ணணும். அதே போல் செகண்ட் 2 ரூட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, என்ன வேல்யூ -1 ப்ளஸ் √5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 √5 -10 டிவைடட் பை 4. இந்த 2 ரூட்ஸ் கூடயும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1 ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது 4 இருக்கு இல்லையா டினாமினேட்டரில் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு √5 -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -2 √5 -10 ப்ளஸ் இங்கே என்ன ஆகும் 4ன்னு ஆகும் டிவைடட் பை 4. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் இங்கேயும் நம்ம 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், -1 ப்ளஸ் √5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 √5 -10 இங்கே ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, +4 டிவைடட் பை 4. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், இங்கே -1 இருக்கு இல்லையா, இந்த -1ஐயும் 4ஐயும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ -1 + 4 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா +3 அப்படின்னு ஆகும் இங்கே. அதே போல் இங்கே நமக்கு இங்கே மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே -1 இங்கே +4 இருக்குது. அப்போ இங்கேயும் நமக்கு 3ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், இங்கே √5 இருக்குது, இங்கே -1 + 4 இதனுடைய வேல்யூ என்ன ஆகும், +3 அப்படின்னு ஆகும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -2 √5 -10 டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் இந்த 2 ரூட்ஸ் இருக்குல்லையே, இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆகும், இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே -1 ஆகும், இங்கே -√5 ஆகும். இங்கே +4 இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்மையும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 3 -√5 அப்படின்னு ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 √5 -10 டிவைடட் பை 4. இப்போ நமக்கு 4 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது ப்ளஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ரூட்டு, மைனஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ரூட்டு. அப்போ இங்கே 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது, இங்கே 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 4 ரூட்ஸ் தான் கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கான 4 ரூட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு.